வாசிப்போம். மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஆமென். கடந்த வாரத்துல நம்ம உடன்படிக்கையை குறித்து பழைய ஏற்பாட்டில அந்த உலக நாகரிகங்களை இன்று வரைக்கும் இரத்தத்திலான ஆகிற உடன்படிக்கை எப்படி எல்லாம் செய்கிறார்கள் என்பதை குறித்து நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஏதேன் தோட்டத்திலும், அதுக்கப்புறம் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறினதுக்கு அப்புறம் கர்த்தர் செய்த உடன்படிக்கை, மனிதர்களை மீட்டெடுப்பதற்காக அவர் செய்த உடன்படிக்கை குறித்தும் இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதனுடைய தொடர்ச்சியாக உடன்படிக்கை என்றால் என்ன? வாசிப்போமே. சங்கீதம் 89:34. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஆமென். ஆமென். அப்போ உடன்படிக்கை என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டு பார்த்தோம்னா, உடன்படிக்கை என்றால் 2 பேருக்கு அல்லது மேற்பட்டவர்கள் மத்தியில ஒரு பொதுவான ஒரு கருத்தை கொண்டு உடன்பட்டு சில நிபந்தனைகளுடன் நான் இந்த காரியத்தை செய்தால் நீங்கள் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று இரு தரப்புக்கு மத்தியில ஏற்படுகிற ஒரு ஒப்புதல் தான் உடன்படிக்கை. அப்ப இதற்கு ஒரு உதாரணமாக நாம எங்கேயாவது வேலைக்கு போகிறோம் அப்படின்னம்னாக்கா, அந்த வேலையில சேரும் பொழுது அங்க இருக்கிற அந்த கம்பெனி நம்ம கூட உடன்படிக்கைகள், அவர்களுடைய நிபந்தனைகளை முழுக்க கொடுப்பார்கள். நமக்கு அதுக்கு உடன்பாடு இருந்துச்சுனாக்கா அதுல கையொப்பமிட்டு நாம் அந்த வேலைக்கு போய் சேர்கிறோம். அதே போல ஒரு கடையை வாடகைக்கு விடுறதாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த காரியங்களாகவும் சரி, 2 பேருக்கு மத்தியில நடக்கிற அந்த ஒத்தை கருத்தை கொண்டு அதற்கு உடன்பட்டு ஏற்படுவதுதான் உடன்படிக்கை. ஸோ வேதாகமத்துல இதை குறித்து நிறைய உடன்படிக்கைகள் இருக்குது. பழைய ஏற்பாட்டு முதல் ஆதி முதல் இன்னைக்கு வரைக்கும் உடன்படிக்கை தான். கர்த்தர் எல்லாவற்றையுமே உடன்படிக்கையின் மூலியமாக தான் செய்கிறார். அப்ப வேதாகமத்தை நம்ம பார்த்தோம்னாக்க உடன்படிக்கையில 2 வகைப்படுகிறது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்க இருதரப்பாரும் தேவனும் மனிதர்களோடு அவர் செய்கிற உடன்படிக்கை. சில உடன்படிக்கைகள் தேவன் மாத்திரமே, மனிதர்கள் உண்மையுள்ளவர்களாக இல்லை, ஆனால் தேவனோ மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனிதனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த உடன்படிக்கையை தேவனே மனிதர்களை மீட்டெடுப்பதற்காக அவர் செய்த உடன்படிக்கை, அதை குறித்து இன்னைக்கு டீட்டெயில்டா பார்ப்போம். அப்ப எபிரேய பாஷையில நம்ம போன வாரமே பார்த்துட்டோம். உடன்படிக்கை என்றால் அதற்கு நேரடியான அர்த்தம் எபிரேய பாஷையில போய் பார்த்தோம்னாக்க வெட்டுதல். அப்ப அங்க பழைய ஏற்பாடுகள்ல பாத்தீங்கன்னா கர்த்தர் மனிதர்கள் கர்த்தருக்காக ஒரு பலியை, ஒரு மிருகத்தையோ ஆடையோ எடுத்து அதை வெட்டி அதை 2 துண்டாக வைத்து அதற்கு நடுவுல நடந்து செல்வார்கள். இதுதான் இன்னைக்கு பாரம்பரிய, அந்த காலத்துல அப்ப இருந்த உடன்படிக்கைகள். அந்த இருவருமே நடந்து போகும் பொழுது இதற்கு என்ன அர்த்தம்னாக்க, இந்த உடன்படிக்கையை நான் மீறினாக்க என்னோட உயிரை நான் இந்த உடன்படிக்கையை மீறினால் இந்த மிருகத்தினுடைய நிலைமை தான் என்னுடைய நிலைமைன்னு சொல்லி அந்த மாதிரியான உடன்படிக்கைகளை பண்ணினார்கள். இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக கர்த்தர் ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை கர்த்தர் சொல்றாரு, இந்த மிருகங்களை, ஆடையும் மாடையும் அப்புறம் புறா குட்டிகளை அவர் புறாவை வெட்ட சொல்லல, மீதி ஆடையும் மாடையும் வெட்ட சொல்லி 2 பக்கம் வைக்க சொல்றாரு கர்த்தர். இதை நீங்க ஆதியாகமும் 15வது அதிகாரத்துல போய் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலா தெரியும். நம்ம கடந்த வாரமே இதை குறித்து டீட்டெயில்டா பேசியிருக்கோம். கர்த்தர் தாமே அதுல கடந்து செல்வார் அக்னியில. அந்த உடன்படிக்கைகளை குறித்து நம்ம ஏற்கனவே டீட்டெயில்டா பார்த்துருப்போம். அப்ப மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இரத்த உடன்படிக்கை என்றால் பார்த்தோம்னாக்க இது மனித நாகரிகத்தில் காணப்படும் மிகவும் பழமையான மற்றும் புனிதமான ஒப்பந்த வடிவமாகும். இருதரப்பினரின் இரத்தத்தால் முத்திரையிடப்படும் உடன்படிக்கை வாய்மொழி சத்தியம் அல்லாது எழுத்துப்பூர்வ ஒப்பந்தத்தை விட மிகவும் கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது. இரத்தமே உயிரை குறிப்பதால் இது நிரந்தரமானதும் பிரிக்க முடியாததும் ஆகும். அப்ப பழைய ஏற்பாட்டுல மோசே இரத்தத்தை தெளித்து தான் இது கர்த்தர் உங்களோடு செய்கிற உடன்படிக்கைன்னு சொல்லி ஜனங்கள் மேலேயும் அவர் இரத்தத்தை தெளிக்கிறாரு.
அது நம்ம இன்னைக்கு வந்து முதல் வசனமே வாசிச்சது பார்த்தீங்கன்னாக்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மனிதர்களை மீட்டெடுப்பதற்காக மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அப்ப கர்த்தர் வந்துட்டு தன்னுடைய உயிரை தந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவர் வந்துட்டு உடன்படிக்கையை வந்து செய்தார். அந்த உடன்படிக்கையை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், அவர் மாம்சத்துல வந்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், உயிர்த்தார் சொல்லி இருதயத்துல விசுவசித்து அந்த உடன்படிக்கையை நாம ஞானஸ்தானத்தின் வழியாக நாம வந்து கர்த்தர் ஏற்படுத்துகிற உடன்படிக்கையை நாம வந்து விசுவாசத்தின் கிருபைகளாக அதை வந்து வெளிப்படுத்துறோம். அப்ப பழைய ஏற்பாடுகள்ல நாம பார்த்தப்போ உடன்படிக்கைகள் வெவ்வேறு வடிவங்கள்ல வந்துட்டு அங்க வந்து செய்தார்கள். ஆடைகளை மாற்றினார்கள், ஆடைகளை மாற்றினார்கள்ங்கிறதுக்கு நம்ம வந்து உதாரணம் பார்த்தோம்னா யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை செய்கிறார்கள். அப்ப யோனத்தான் தன்னுடைய ஆடைகளையும் தன்னுடைய ஆயுதங்களையும் வந்துட்டு தாவீதுக்கு கொடுத்து அவர் உடன்படிக்கை செய்கிறார். ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு அந்த பலிகளை வந்துட்டு செய்கிறாரு. அதற்கப்புறம் வந்து மற்ற எல்லா பழைய ஏற்பாட்டு முழுக்க வந்துட்டு அவர்கள் வந்து பலிகளை வந்துட்டு செய்தார்கள், கர்த்தரோடு செய்த உடன்படிக்கை நிமித்தமாக. அதுக்கப்புறம் இரத்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின் போது விருந்து உண்பார்கள். அதற்கப்புறம் சரீரத்துல வந்துட்டு காயங்களை ஏற்படுத்தி கொண்டு உடன்படிக்கை செய்வார்கள். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னாக்க, ஆபிரகாமோட கர்த்தர் வந்து தன்னுடைய உடன்படிக்கையின் நிபந்தனைகளை வந்து சொல்லும் பொழுது அவர்கள் விருத்த சேதனத்தின் மூலியமாக அந்த உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு கர்த்தரோட வந்துட்டு செய்தார். அதுக்கப்புறம் ஆபிரகாமோடைய பெயரை வந்துட்டு மாற்றினார். சாராளுடைய பெயரு சாராய்ங்கிறது வந்து சாராயின்னு மாத்துறாரு, ஆப்ரஹாம் அப்படிங்கிறத ஆப்ரஹாம்னு வந்துட்டு மாத்தினாரு. அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா மோசே மூலியமாக அந்த உடன்படிக்கைகள், உபாகமம் 28 பார்த்தோம்னாக்க, என் உடன்படிக்கையை நீங்க வந்து கை கொண்டீங்கன்னாக்க உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன, சாபங்கள் என்னங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு நாம வந்து பார்த்தோம். அப்ப இன்னைக்கு நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க, வேதாகமத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து மனிதர்களை மீட்டெடுப்பதற்காக வெவ்வேறு இதோட நிறைய உடன்படிக்கைகள் இருக்குது. இதுல முக்கியமான உடன்படிக்கைகள் இந்த 8 உடன்படிக்கைகள் இருக்குது. இதை குறித்து இந்த முதல் 2 பகுதிகளை, ஏதேன் உடன்படிக்கை, அங்க கர்த்தர் வந்து எதற்காக அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினார், அந்த உடன்படிக்கையை மீறினதினால் மனிதர்களை மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் ஆதாம பாவத்திலிருந்து, மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக ஏற்படுத்தின உடன்படிக்கை. அதுக்கு பெயர் வந்துட்டு ஆதாமின் உடன்படிக்கைன்னு வந்து நம்ம சொல்றோம். அது என்னங்கிறத குறிச்சுதான் இன்னைக்கு வந்துட்டு டீட்டெயில்டா நாம பார்க்க போறோம். ஓசியா 6:7 வாசிப்போம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆமென். ஆமென். ஆதியாகமம் முதல் அதிகாரமோ 2வது அதிகாரமோ 2வது 3வது அதிகாரத்தை பார்த்தோம்னாக்கா உடன்படிக்கை என்கிற வார்த்தை அங்க எங்கேயுமே கிடையவே இல்லை, அங்க இல்லவே இல்லை அந்த வார்த்தைகளை சொல்லலாம். அப்ப மனிதன் படைக்கப்பட்ட உடனே தேவன் அவனோடு ஒரு உறவை நிறுவினார். ஆதியாகமத்தில் உடன்படிக்கை என்ற வார்த்தை நேரடியாக இல்லாவிட்டாலும் தீர்க்க தரிசன புத்தகம் இதை ஆணித்தரமாக உறுதிப்படுத்துகிறது. எனக்கு ஆதாம் வந்து படைக்கப்பட்டப்ப அவன் வந்துட்டு தேவனுடைய சாயலாக தான் வந்துட்டு சிருஷ்டிக்கப்பட்டான். வாசிப்போமே, ஆதியாகமம் 2:7-9 வாசி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க வசனம் வந்துட்டு தெளிவாக இருக்கிறது. தேவன் வந்துட்டு தன்னுடைய சுவாசத்தை ஊதிதான் வந்து மனிதனுக்கு வந்துட்டு ஜீவன் வந்தது. அந்த தேவனுடைய சுவாசமே மனிதனுக்கு உயிராக இருந்தது. மற்ற படைப்புகளை போலல்லாமல் மனிதன் தேவனுடன் உறவாடத்தக்க அவரது சாயலில் படைக்கப்பட்டார்.
அப்ப கர்த்தர் வந்து ஆதி ஆகமத்துல முதல் அதிகாரத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னாக்க 26 கர்த்தர் மனிதனை படைக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றுதான் வந்துட்டு அங்க வந்துட்டு மனிதனை வந்துட்டு சிருஷ்டித்தார். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய சாயலாகலாம் இருக்கிறாருனாக்க தேவனுடைய சாயல் வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு பரிசுத்தர். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அப்ப அதே போலதான் ஆதாமும் வந்து பரிசுத்தமாக தான் வந்துட்டு முழுமையாக வந்துட்டு அவன் வந்து இருந்தான். அப்ப தேவனுடைய சாயலில் படைக்கப்படுவது என்பதுன்னு பாத்தீங்கன்னாக்க தேவனோடு ஒரு சரியான உறவாடும் திறனையும் தார்மீக பொறுப்பையும் மனிதன் இயல்பாகவே கொண்டிருந்தான் என்பதுதான் அதற்கு வந்து அர்த்தம். வாசிப்போம். சங்கீதம் 8வது அதிகாரத்துல 6-8 வரைக்கும் உள்ள வசனம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆமென். ஆமென். சங்கீதத்துல பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்து மனிதர்களுக்கு எதன் மேல வந்து முழுமையான அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத சங்கீதத்திலையும் நம்ம பார்க்கிறோம். இதே விஷயத்தை தான் வந்து ஆதியாகமும் 1:26 அதுக்கப்புறம் 28 இந்த 2 வசனத்தை சேர்த்துவார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். ஆமென். அப்ப கர்த்தர் வந்து தன்னுடைய சாயல்ல வந்து மனிதனை வந்துட்டு படைத்ததோட நோக்கமே பாத்தீங்கன்னாக்க இங்க வந்துட்டு அந்த வார்த்தைகளை கவனித்து பார்த்தோம் என்றால் 1:28 பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பழுகுங்கள், சந்ததிக்கான ஒரு வாக்கு தத்தத்தை வந்து கர்த்தர் கொடுக்கிறார். பெருகுங்கள், அவர்களுடைய வளர்ச்சியை குறித்த ஒரு விஷயங்கள் வந்து இருக்கிறது. நிரப்புங்கள், அப்ப அந்த நாடுகளுக்கு தேசங்களுக்குரிய அந்த வாக்கு தத்தத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். அதை எல்லாவற்றையுமே கீழ்ப்படுத்துங்கள், ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு மனிதனுக்கு இந்த பூமியில தான் வந்துட்டு முழுக்க முழுக்க அதிகாரத்தை கொடுக்கிறார். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க பூமியை நிரப்புவது, பூமிக்குரிய அதிகாரம் அந்த பூமியில இருக்கிற எல்லா பறவைகளையும் மிருகங்களையும் சமுத்திரத்தின் மச்சங்களையுமே ஜீவத்தந்துகளையுமே ஆண்டு கொள்ளுங்கள். அதுதான் வந்துட்டு தேவனுடைய சித்தம். ஆனா இவை எல்லாவற்றையுமே அவர்கள் மனிதர்கள் ஆண்டு கொள்வதற்கு தேவனோடு அவருடைய ஆவியினாலே வழி நடத்தப்பட வேண்டும். அப்படி இல்லைனாக்க அது சரியான வழியில வந்துட்டு இயங்காது. அதை நாம இன்னைக்கு கண் கூட வந்துட்டு பாக்குறோம். நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லாருமே ஒரே ஆவியினால தேவனுடைய சித்தத்தின்படி நம்மளால நடக்க முடியுதா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்தோம்னாக்க அங்க பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துட்டு வருகிறது. அதே போலதான் இங்க வந்து ஆதாம் இங்க உடன்படிக்கைன்னு வந்து நேரடியான வார்த்தை கிடையாது. ஆனா ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் இது நீ என் பையன்னு சொல்லி எங்கேயுமே வந்துட்டு கையெழுத்து போட்டா அதுக்குன்னு வந்துட்டு ஒரு உடன்படிக்கையை எழுதணும்னு வந்துட்டு ஒரு அவசியமே கிடையாது. ஆனா இன்னைக்கு உள்ள உலகத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு பர்த் சர்டிபிகேட் வேணும், இன்னாருடைய பையன் அப்பான்னு சொல்லி. இது வந்துட்டு இது ஒரு சில ஆண்டுகளாக, இது ஒரு சில 100-200 ஆண்டுகளாக தான் அந்த இன்னாருக்கு இன்னார் பையங்கிற அந்த கான்செப்ட்லாம் வந்து வந்தது. ஆனா பழங்காலங்கள்ல அந்த மாதிரி கிடையாது. அதே போலதான் தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார், ஆதாமும் பரிசுத்தமாக இருக்கிறார். அப்பா வந்து பிள்ளைக்கு வந்துட்டு கட்டளையை கொடுக்கிறார், இதுதான் வந்துட்டு இந்த மாதிரியான காரியங்களை தான் நீங்க வந்துட்டு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அப்பாவுடைய சித்தத்தை முழுக்க முழுக்க மகன் வந்துட்டு புரிந்திருக்கிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்துட்டு ஆதாம படைத்து அவனை வந்துட்டு ஒரு தோட்டத்துல வந்து அந்த தோட்டத்தை பராமரிக்கிறதுக்காகவும் தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் தான் வந்துட்டு அவர் வந்துட்டு ஆதாம வந்து அந்த தோட்டத்துக்கே கூட்டிட்டு வர்றார். அவன் வந்து சோம்பலா இருக்கணுங்கிறது வந்துட்டு தேவனுடைய சித்தத்திலே வந்து கிடையாது. ஆனா
உழைப்பு பாவத்தின் விளைவு அல்ல, அது தேவனின் அவருடைய ஆரம்ப வடிவமைப்பாக தான் வந்துட்டு இருந்தது. வாசிப்போமே அடுத்தது 16-17 ஆதியாகமம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல வந்துட்டு நிபந்தனைகள் கர்த்தர் வந்துட்டு மனிதனுக்கு ஆதாமுக்கு வந்துட்டு நிபந்தனைகளை வந்துட்டு கொடுக்கிறார். ஏன்னா வந்து அந்த அன்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க சுதந்திர விருப்பம் இருக்க வேண்டும் என்றால் மட்டும்தான் வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேர்வு இருக்கணும். நமக்கு வந்து ஒரு சாய்ஸ் இருந்தா மாத்திரம்தான் வந்துட்டு அந்த அன்பை வந்து முழுமையாக அந்த கட்டளையை கர்த்தர் கொடுக்குற அந்த கட்டளைக்கு வந்துட்டு விருப்பத்தோட செய்யணுமா இல்ல கட்டாயத்தோட செய்யணுமா அப்படிங்கிறது தான். ஏன்னா கர்த்தர் நம்மள மனிதர்களை ஒரு இயந்திரம் மாதிரி அவர் வந்துட்டு படைக்கவே இல்லை. நமக்கு ஆத்துமா, நமக்கு விருப்பங்கள், நம்ம யோசிக்கக்கூடிய அந்த திறனை கொடுத்திருக்கிறாரு. நன்மை எது தீமை எதுன்னு வந்துட்டு அறியத்தக்க திறனை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. ஆனா இங்க கர்த்தர் வந்துட்டு முதல்ல அவன் வந்து தன்னை சார்ந்து இருக்கிறானா, ஆனா அவனுடைய சுய விருப்பத்தை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறானா அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ வந்து புசிக்கவே வேண்டாமே வந்துட்டு சொல்றாரு ஆக்சுவலா. ஆனா அதை நீ புசிக்கும் நாளில என்ன வரும்னு சொன்னாரு, மரணம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாகவும் சொல்றாரு. அப்ப மீறுதலின் விளைவுகள் அந்த மரணத்தை பாத்தீங்கன்னா 3 வகையா நம்ம வந்துட்டு பார்க்க முடிகிறது. முதல்ல பாத்தீங்கன்னாக்கா ஆவிக்குரிய மரணம், தேவனோடு உறவு வந்துட்டு முற்றிலுமாக முறிந்து விடுகிறது. முதல்ல அவன் ஆதாம் வந்து பாவம் செய்யும் பொழுது பாவம் செய்த அதே நாளில உடனடியாக வந்துட்டு அவன் நடக்கிறதை நம்ம வந்து பார்த்திருக்கோம். 2வது வந்து பாத்தீங்கன்னாக்கா உடல் மரணம், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால நீ ஒரு நாளைக்கு வந்துட்டு மண்ணுக்கு தான் வந்துட்டு போக போகிறான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப படிப்படியாக காலப்போக்கில் நடக்கிற மரணம். ஆதாம் வந்து 930 வருஷம் வந்துட்டு வாழ்ந்துதான் வந்துட்டு மரணம் அடைந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இறுதியாக வந்து அந்த மரணத்திலேயே 3வது இறுதியாக பாத்தீங்கன்னா நித்திய மரணம். அது நரக தண்டனை, தேவனை விட்டு என்றென்றைக்கும் பிரிக்கப்படும் இறுதியான ஒரு விளைவு தான். அப்ப இந்த மரணங்கள், ஏன்னா கர்த்தர் வந்து மனிதர்களை எப்படி படைத்திருக்கிறாரு, அவருடைய சாயல்ல வந்துட்டு படைத்திருக்கிறாரு. மனிதன் வந்துட்டு தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட ஆவி, ஆத்துமா, சரீரம், இதை குறித்து நம்ம ஏற்கனவே நிறைய தடவை வந்துட்டு டீட்டெயில்டா நம்ம வந்துட்டு பார்த்திருக்கோம். அப்ப பாவம் செய்யும் பொழுது, முதல்ல ஆதாம் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய ஆவி தேவனை விட்டு பிரிந்தது, அந்த உறவு வந்துட்டு முறிவு பெற்றது. அப்ப அவன் தன்னுடைய சுயமாக அவன் வந்துட்டு சிந்திக்க ஆரம்பிச்சு செயல்பட ஆரம்பிச்சாங்கிறதுதான் நம்ம வந்துட்டு பார்க்கிறோம். வாசிப்போம் ஆதியாகமத்துல 3வது அதிகாரத்துல 3:5. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஆமென். ஆமென். அப்ப அந்த பழத்தை வந்து இங்க அவர்கள் வந்துட்டு எடுத்து வந்து ஏவாள்கிட்ட தந்திரமாக, ஏன்னா சர்ப்பம் வந்துட்டு தந்திரமானதுன்னு சொல்லி ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 1 வசனத்துல வந்துட்டு பார்க்கிறோம். அந்த தந்திரத்தினால ஏவாளுடைய இருதயத்துல பேச ஆரம்பிக்குது பிசாசானவன். பேசும்பொழுது பாத்தீங்கன்னாக்க இந்த வசனத்தின்படி பார்த்தோம்னா 3 விஷயங்கள். முதல்ல வந்துட்டு சந்தேகம், 2வது வந்துட்டு பொய்யை வந்துட்டு அங்க வந்துட்டு பிசாசானவன் வந்து கொண்டு வருகிறான், 3வது காரியம் வந்துட்டு சுய பெருமை. அப்ப தேவன் வந்து உண்மையிலே வந்துட்டு இந்த வார்த்தைகளை வந்துட்டு சொன்னாரா? அப்ப தேவனுடைய வார்த்தையின் மீதுள்ள நம்பிக்கையை வந்துட்டு கேள்விக்குறியா பிசாசானவன் வந்துட்டு இங்க வந்துட்டு கொண்டு வருகிறான். 2வது பாத்தீங்கன்னா தேவன் சொன்ன வார்த்தை, நீங்க இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள்ங்கிறாரு. ஆனா இங்க பிசாசானவன் அவன் அந்த வார்த்தை, அதே வார்த்தையை முழுக்க எடுத்துக்கிட்டு நீங்க சாகவே சாவதில்லை. அப்ப தேவனுடைய நீதியை வந்துட்டு நேரடியாக மறுக்க செய்யறதுதான் வந்துட்டு பிசாசனுடைய தந்திரமாக இருக்கிறது. அது இன்றும் வந்துட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்ப 3வது விஷயம் வந்து நீங்களே தேவனாகலாம். அப்ப மனிதனை வந்து தேவனுக்கு நிகராக
தன்னை உயர்த்த பிசாசானவன் தூண்டுகிறான். ஏன்னா அவன் விழுந்து போனதே அடிப்படையாக பார்த்தீங்கன்னாக்க தான் வந்து தேவனுக்கு மேலாக போக வேண்டும் என்று தான் இருதயத்துல நினைத்ததுனாலதான் அவன் வந்து பாவத்துல வந்துட்டு வீழ்ந்து போய் அவன் மற்ற இந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களையுமே வந்துட்டு கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிராக செயல்படுத்த அவன் வந்துட்டு இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு டெம்டேட் பண்ணி தூண்டு அவர்களை பாவத்துல விழ வைக்கிறதுக்கு பல உபாய தந்திரங்களை வந்து இன்னைக்கு வந்து உலகத்துல வந்துட்டு கிறிஸ்தவர்கள் மத்தியில வந்துட்டு நடந்து சொல்கிறான். ஏன்னா கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்கனவே அவனுக்கு கீழே தான் வந்துட்டு இருக்கிறார்கள். வாசிப்போம் 1 யோவான் 2:16, ஆதியாகமம் 3:7. இந்த 2 வசனங்களை வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆமீன். இந்த 2 வசனங்களையும் நாம வந்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டுல முதல்ல ஏவாள் வந்து அந்த கனியை வந்துட்டு அந்த கனியை வந்து எடுத்து சாப்பிடுவதற்கு முன்பாக அவருடைய சிந்தனையில ஏற்பட்டது என்னென்ன மாற்றங்கள்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை எடுத்தா. இதே விஷயத்தான் இன்னைக்கு 1 யோவான் 2:16 மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளில் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். அப்ப இந்த 2 விஷயமும் ஒரே விஷயத்தை தான் வந்துட்டு இந்த இடத்துல ஆவியானவர் நமக்கு பழைய ஏற்பாட்டுல முதல்ல செஞ்ச பாவம் தான் இன்னைக்கு வரைக்கும் மனிதர்களுடைய மத்தியிலையும் வந்து இதே காரியங்கள் தான் திருப்பி தொடர்ந்து மனிதர்கள் வந்துட்டு இந்த 3 வழிகள்ல தான் வந்து மனிதர்கள் பாவத்துக்குள்ள ஏதாவது ஒரு வழியில போய் சிக்கிக் கொள்கிறார்கள். அப்ப புசிப்புக்கு நல்லது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாம்சத்தின் இச்சையை குறிக்கிறது, பார்வைக்கு இன்பமும் கண்களின் இச்சையை வந்துட்டு குறிக்கிறது, புத்தியை தெளிவிக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை, அந்த பெருமையான காரியங்கள், தேவனுக்கு விரோதமாக நிற்கிற அந்த வழிகள் தான். சோ இந்த வழியாக தான் ஒரு மனிதன் வந்துட்டு பாவத்துக்குள்ள இழுக்கப்பட்டு அதுக்குள்ள வந்து சிக்கிக் கொள்கிறான் அப்படிங்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. அப்ப பாவத்துல வந்துட்டு முதல் ஆதாம் வந்துட்டு அவன் பாவத்துல வந்து மீறப்பட்ட அந்த ஸ்டெப்ஸ பாத்தீங்கன்னாக்க, சாத்தான் வந்து சந்தேகத்தை முதல்ல வந்துட்டு விதைக்கிறான் ஏவாளுக்குள்ளாக. ஏவாள் வந்து சந்தேகப்படுகிறாள். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க பிசாசானவன் அந்த பழத்தை பறித்து கொடுக்கவில்லை, ஏவாள் அதை வந்து கனியை பார்க்கிறாள். அதான் மாம்சத்தின் அந்த இச்சை. அதை எடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அதுதான் வந்துட்டு செயல்கள். இன்னைக்கு நாம வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருதயத்துல விசுவசித்து அவரை நம்பி நாம அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னாக்க விசுவாசத்துடைய முதல் கருவியை தான் வந்துட்டு ஞானஸ்தானம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க இங்க தேவன் சொன்ன வார்த்தையை வந்துட்டு அவள் வந்துட்டு முதல்ல வந்துட்டு சந்தேகப்படுகிறாள் இருதயத்துல. அதுக்கப்புறம் வந்து அதை சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அதை எடுத்து செயலில் வந்துட்டு இறங்குறாள். அதை வந்து புசித்ததின் மூலியமாக அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறாள். அதை வந்துட்டு தன்னுடைய ஆதாமுக்கும் அதை கொடுத்து அந்த பாவத்துல இருவருமே வந்துட்டு வீழ்ந்தார்கள்ன்றத நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்தது வாசிப்போமே, ஆதியாகமம் 3:7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஆமென். ஆமென். அதுக்கு அடுத்தது வந்து 9-12 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவனுடைய முதல்ல வந்து அவங்க வந்து அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே என்ன நடக்குது, அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக அறிந்து கொண்டார்கள். அந்த நிலைமைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள்.
அதற்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறிந்து கொண்டு அத்தி இலையிலே வந்துட்டு அவங்க தன்னுடைய உடம்ப வந்துட்டு அதை தைத்தா அதை வந்து மறைக்கிறார்கள். அப்ப பாவம் செஞ்ச உடனே நடந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்க நிர்வாணம்ங்கிறது பாவத்தை குறிக்கிறது. அதன் மூலியமாக வெட்கம் வருகிறது. அப்ப இன்னைக்கு நாமளும் ஏதாவது ஒரு பாவத்துல விழும் பொழுது, கர்த்தரை ஏற்றுக்கொண்டாலும் இன்னைக்கு ஏதாவது பாவம் செய்யறப்ப நாம நம்மளுடைய அடையாளத்தை மறக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க நாம வந்து வெட்கத்தோடு மனசாட்சியிலே குத்தப்பட்ட நிலையிலே வந்துட்டு நாம வந்து தேவனுடைய அந்த தேவனை விட்டு பிரிந்திருக்கிற ஒரு அந்த சிந்தனைகளுக்குள்ளாக நாம வந்துட்டு போவோம். ஆனா கர்த்தர் சொல்லிக்க அவருடைய கிருபை நமக்கு இருக்குது. நாம ஏதாவது ஒரு பாவத்துல விழுந்துட்டாலும் இடறி விழுந்துட்டாலும் ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நமக்கு உந்துதல் கொடுப்பாரு. மறுபடியும் வந்துட்டு தேவனோட வந்துட்டு ஒப்புரவாகும். அது எப்படி ஒப்புரவாகணும்? நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து ஆதாம வந்துட்டு கூப்பிடுறாரு. அப்ப அவர்கள் வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஓடி ஒளிந்து கொண்டார்கள்ங்கிறதான் பாக்குறோம். ஏன்னா அவர்களுக்குள்ள வந்து பாவம் செய்ததுக்கு அப்புறம் பயம் வந்தது. இன்னைக்கு நாமளும் நம்ம வந்து பாவம் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசாட்சி நம்மளை ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு கேள்வி கேட்கறது. ஆவியானவர் நமக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு கண்டித்து உணர்த்துகிறார். அப்ப இதே ஒரு விஷயம்தான் வந்துட்டு முதல்ல நடந்தப்ப அவர்கள் வந்துட்டு ஓடி ஒளிந்தார்கள் என்பதை பார்க்கணும். அங்க கர்த்தர் வந்துட்டு அவங்கள வந்துட்டு விசாரிக்கிறார். நீ வந்து எங்க இருக்கிற முதல்ல அப்படிங்கிறாரு. நான் வந்துட்டு நிர்வாணியாக இருக்கிறேன், நான் பயந்து போய் நான் வந்து ஒளிந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரெண்டாவதா கேட்கிறாரு, உனக்கு இதை வந்துட்டு அறிவித்தவன் யார்? அதுதான் வந்துட்டு அடுத்த ஒரு கேள்வி. நான் உன்னை வந்துட்டு அப்படி வந்துட்டு சிருஷ்டிக்கவே இல்லையே, நீ என்ன பிள்ளையா தானே இருந்த அப்படின்னு கேட்கிறாரு. இதை உனக்கு அறிவித்தவன் யார் அப்படிங்கிறாரு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நீ ஏன் இப்படி செய்தாய்? இந்த 3 கேள்வியை கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க ஆதாம் அதற்கு பதில் என்ன சொல்றான்? ஆதாம் வந்து நீங்க கொடுத்த ஏவாள் மூலியம் பெண்ணு தான், ஸ்திரீ தான் வந்துட்டு என்னை வந்து இதை சாப்பிட சொன்னாங்க, அதனால நான் சாப்பிட்டேன்னு சொல்லி பழிய தூக்கி கர்த்தர் மேலையும் ஏவாள் மேலையும் வந்துட்டு தேவனையவே வந்து பழிய வந்துட்டு போடுறாரு. ஏன்னா நீங்க கொடுத்த ஸ்திரீனாலதான் நான் அந்த பழத்தை சாப்பிட்டேன். அப்ப ஏவாள் கிட்ட வந்து விசாரிக்கும் பொழுது சர்ப்பத்தை வந்து என்னை வஞ்சித்தது, அதனால நான் வந்து சாப்பிட்டேன்னு சொல்றாரு. அப்ப இங்க வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்புங்கிறத வந்துட்டு அவர்கள் வந்துட்டு தன்னிலையை வந்துட்டு மறந்து விட்டு பாவம் செய்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய அந்த மனநிலையில தான் அவர்கள் இருவருமே வந்துட்டு செயல்பட்டார்கள்ங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னைக்கு நாமளும் இதே ஒரு நிலைமையில ஒரு தவறு செய்து விட்டால், ஏதோ ஒரு தவறு நடக்கும் பொழுது அதற்கு நாம தேவன் கிட்ட வந்துட்டு போய் காரணங்களை வந்துட்டு சொல்லி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோமா? என் மனைவி மூலியமாகவோ, என் கணவன் மூலியமாகவோ, என்னுடைய பெற்றார்கள் மூலியமாகவோ, என்னுடைய சூழல்கள், என்னுடைய சமுதாயம், இதனாலதான் நான் வந்து பாவம் செய்து விட்டேன், பாவத்துல விழுந்து விட்டேன், என்னுடைய சந்தர்ப்பம் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நாம வந்து சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமா? இல்ல கர்த்தர்கிட்ட முழுமையாக நம்மளை வந்துட்டு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே இது நான் செஞ்சது தப்பு தான், என்னை வந்து மன்னிச்சிருங்க, எனக்கு இதுல இருந்து விடுதலையை நீங்க வந்துட்டு முழுமையா வந்து கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி நன்றி அறிதலோட வந்து நாம அடுத்த காரியங்களை வந்துட்டு அந்த பாவத்திலிருந்து முழுமையாக இனிமே வந்து விழாதபடி அதற்கான காரியங்களுக்காக நாம வந்து கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிற பிள்ளைகளாகவும் அதற்குரிய வசனங்களை நாம வந்துட்டு ஆழமாக தியானித்து அதுல இருந்து முழுமையாக விடுதலை அடையக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா? அதற்காக நாம வந்து பயிற்சி முயற்சி செய்கிறோமா அப்படிங்கிறதை நாம வந்துட்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நாம இன்னைக்கு இருக்கிறது வந்துட்டு கர்த்தருடைய உடன்படிக்கையை நாம ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப கர்த்தர் வந்துட்டு பரிசுத்தராக இருக்கிறார். அந்த உடன்படிக்கை என்றால் உடன்படிக்கையே வந்துட்டு பரிசுத்தம். நான் வந்து அந்த பரிசுத்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய பழைய மனுஷன் வந்துட்டு நான் வந்து புதைத்து விட்டேன் கல்லறையில, அவன் வந்து இறந்து விட்டான், நான் வந்து புதிய மனிதனாக ஆகிவிட்டேன். ஏன்னா மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நாம வந்து தேவனுடைய சாயலை அணிந்து கொண்டவர்களாக இப்பொழுது இருக்கும். அப்ப தேவன் இங்க வந்து அவர்களை வந்துட்டு விசாரிக்கிறாரு. விசாரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அடுத்தது வாசிப்போமே, ஆதியாகமத்துல 3:16, அதற்கப்புறம் அதை வாசிச்சதுக்கு அப்புறம் 1 தீமோத்தேயு 2:15 வாசி. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது
உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டு இருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். ஆமென். அப்ப கர்த்தர் வந்து இங்க வந்து இருவரையும் விசாரிக்கிறாரு. ஒருவர் மேல ஒருவர் வந்துட்டு பழிய போடுறாங்க. அங்க வந்து பாவம் வந்து பூமியிலே வந்துட்டு ஆள ஆரம்பிக்குது. அப்ப பாவம் செய்தவர்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு அங்க கர்த்தர் வந்து அங்க ஒரு தண்டனையை வந்துட்டு கொடுக்குறாரு. அப்ப ஏவாளுக்கு என்ன சொல்றாரு கர்த்தர் வந்துட்டு, கர்ப்ப வேதனை மிகவும் பெருகும், உன் புருஷன் உன்னை ஆளுவான். ஆனா அந்த இடத்துல வந்துட்டு அவளுக்கு வந்து பெண்களுக்கு வந்துட்டு ஒரு கிருபையை வந்துட்டு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவார். அதே போல ஆதாமுக்கு வந்து அதற்குரிய வசனத்தை வாசிப்போமே. ஆதியாகமம் 3:17-19 வரைக்கும். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆமென். தேவனுடைய சித்தம் வந்து ஆதாமா வந்து நிலத்தை வந்து பண்படுத்துவதற்காக தான் அவர் வந்துட்டு ஏதேன் தோட்டத்துல அவங்க இருவரையுமே வந்து அங்க வந்து வைத்திருந்தார். ஆனா இவர்களோ பாவம் செய்ததன் நிமித்தம் நிலமானது ஆதாம்கிட்ட சொல்றாரு, உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு உன் உழைப்பினால் மாத்திரமே நீ வந்துட்டு உன் ஆகாரத்தை வந்து புசிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதற்கு இடையில பாத்தீங்கன்னாக்கா அவருடைய வாழ்நாள் முழுக்க வந்துட்டு அந்த பூமி வந்துட்டு முள் செடியும் நெரிஞ்சில்களும் வந்துட்டு இருக்கும். இது வந்து வாழ்நாள் முழுவதும் உலகம் எதிர்ப்பை காட்டும். அதிலேதான் நீ வந்துட்டு பயணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கர்த்தர் வந்து ஆதாமுக்கு தண்டனையா கொடுக்கிற அந்த வார்த்தைகள். அப்போ மரணம் ஒரு கண்டிப்பா வந்து கர்த்தருடைய சித்தம் வந்து அவன் என்றென்றைக்குமே உயிரோட இருக்கணுங்கிறது தான், ஜீவன் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமானது. ஆனா பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய ஆவி அவனை விட்டு பிரிந்து விட்டது. அவன் வந்து அவனுடைய மனிதனுடைய ஆவியினால வந்து அவன் சுயமா வந்துட்டு தன்னுடைய ஐம்புலன்கள் மூலியமாக பிசாசினுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டதுனால, கீழ்ப்படிந்ததுனால அங்க வந்துட்டு ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டதுனால அவனுடைய சரீரத்திற்கும் வந்து மரணம் உண்டு. நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாயின்னு சொல்லி கர்த்தர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய கிருபை வாசிப்போமே. ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆமென். ஆமென். ஆதாம் பாவம் செய்த பொழுது அவன் அந்த பாவத்தினால வந்துட்டு அவன் தான் நிர்வாணமாக இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய சுய முயற்சியினால அங்க இருந்த அத்தி இலையை எடுத்து தன்னுடைய சரீரத்தை வந்துட்டு ஆடையை செய்து அவன் வந்து மறைத்து கொண்டான். ஆனா தேவனுக்கு முன்பாக அவன் வந்துட்டு மறுபடியும் நடப்பதற்காக கர்த்தர் வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு தோல் ஆடையை வந்துட்டு உடையை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார்னு. அப்போ ஒரு தோல் ஆடை வேண்டும் என்றால் அந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பா வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வந்துட்டு ஆடு வந்துட்டு அடிக்கப்பட வேண்டும். சோ இத வந்துதான் கர்த்தர் வந்துட்டு அவருடைய கிருபை, அவரே வந்துட்டு நம்மளுடைய பாவங்களுக்காக மரிக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு முன்னறிவித்தது. அதை வந்து நிழலாக வந்துட்டு தோலாடைய வந்து கர்த்தர் ஆதாமுக்கு உடுத்தி வித்தாருங்கிறத பார்ப்போம். செய்து கொடுத்து அதை உடுத்தி வித்தார். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு நாமளும் வந்து பாவத்துல விழும் பொழுது சர்வாயுத வர்க்கத்துல பாத்தீங்கன்னாக்கா கர்த்தர் வந்து சொல்லிக்காரு, நம்ம வந்துட்டு தேவனுடைய நீதியை மார்க்கவசமாக நாம அணிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஞானஸ்தானம் வந்து இயேசு கிறிஸ்து எடுக்க வரும் பொழுது பாத்தீங்கன்னா யோவான் ஸ்தானம் வந்து தடுக்கும் பொழுது இப்படி செய்வதுதான் ஞானஸ்தானம் எடுப்பது. பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பாவங்களை அடியோடு நாம வந்து இது வரைக்கும் செஞ்ச முதல் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அது வரைக்கும் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் நாம வந்து இருதயத்துல கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விசுவசிக்கும் பொழுது ஞானஸ்தானத்தின் மூலியமாக நம்முடைய பாவங்கள் முழுக்க வந்துட்டு
சுத்திகரிக்கப்படுகிறது. அதற்கப்புறம் அவருடைய கிருபையினாலே நாம வந்துட்டு இறுதி வரைக்கும் நடக்க முடியும். நாம ஏதாவது தவறு செய்துட்டோம்னாக்க, பாவத்துல நிலைச்சு நிக்காம தவறு செஞ்சோம்னா, மனம் திரும்பி கர்த்தரோட ஒப்புரவாகும் பொழுது நம்ம பாவங்கள் வந்துட்டு மன்னிக்கப்படும். அதனாலதான் எப்பொழுதுமே நாம தேவனுடைய நீதியை அணிந்தவர்களாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் கர்த்தர் அவங்க 2 பேரையுமே, ஆதாமையும் ஏவாளையுமே தோட்டத்தில் இருந்து அவர் துரத்தினார். அப்ப இது வெறும்னே மனிதன் செய்த பாவத்திற்கான நீதியான தண்டனையா, அல்லது கேள்வி மனித குலத்தை மீட்கும் தேவனின் மாபெரும் திட்டத்தின் தொடக்கமா அப்படிங்கிற அந்த கேள்வியோட நாம அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்துல 3வது அதிகாரம் 22 24 வரைக்கும். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதோன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கெரோபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயத்தையும் வைத்தார். ஆமென். ஆமென். அப்ப இந்த வசனத்தை நம்ம நல்லா நிதானிச்சு பார்த்தோம்னாக்க, இதுல நம்மை போல நன்மை தீமை அறியத்தக்கவனாக ஆகிவிட்டான்னு சொல்லி அந்த வார்த்தையை பார்க்கிறோம். அப்ப ஜீவ விருட்சத்தின் தடை, அப்ப நித்திய பாதுகாப்பின் ரகசியம் இதுக்குள்ளாக இருக்கிறது. அவன் என்னைக்குமே அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோட இராதபடிக்கு செய்ய வேண்டும் கர்த்தர் சொல்றாரு. அதற்காக அவர் கேருபீன்கள் பட்டயம் தேவனின் பரிசுத்த காவல். அவருடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பாவியான மனிதர்கள் அவரிடத்துல நெருங்கவும் முடியாது. அப்ப அதற்காக கேருபீன்கள் முழுமையான கேருபீன்கள் என்றால் கேருபீன் இருக்கிற இடம் தான் தேவனுடைய அந்த பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அடுத்தது பாத்தீங்கன்னாக்க பாம்பின் வாக்குறுதி நிறைவேறியதா. அப்போ ஆதியாகமத்துல நம்ம ஏற்கனவே வாசிச்ச வசனத்தின்படி நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள்னு பிசாசானவன் ஏவாளிடம் பொய் சொன்னது உண்மையிலே பலித்ததா அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அதுல பாதி பழித்திருக்கிறது. அது எப்படி? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க, நீங்க நன்மை தீமை அறியத்தக்க தேவர்களை போக ஆவீர்கள் அப்படின்னு பிசாசானவன் அந்த சொன்ன பொய். அப்ப அவர்கள் அறிவை பெற்றார்கள், ஆனா அவர்கள் இழந்தது தேவனுடைய சாயல், அந்த பரிசுத்தத்தை இழந்து விட்டார்கள். அப்ப பரிசுத்தத்தை இழந்த நிலைமையில அந்த அறிவை பெறுவது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நிலையை தான் உருவாக்கும். இதை நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். அப்ப 2வது விஷயம் ஜீவ விருட்சத்தை கர்த்தர் எதற்காக தடை செய்தார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆதியாகமம் 2:9 பாத்தீங்கன்னாக்க, தோட்டத்தின் நடுவே ஜீவ விருட்சம் இருந்ததையும் பார்ப்போம். அப்ப பாவத்துக்கு முன்பாக ஜீவ விருட்சம் தடை செய்யப்படவில்லை. ஆனா மனிதன் சுதந்திரமாக அதை புசிக்கலாம். கர்த்தர் தடை செய்தது நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மாத்திரம்தான் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா பாவத்திற்கு பின்பு அது ஏன் தடை செய்யப்பட்டது என்பதை நமக்கு கேள்வி கேட்டு பார்ப்போம். அப்ப இது தண்டனையா இரக்கமா? ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் அவர்களை அனுப்பி வைத்தது அப்படிங்கிறதை நாம பார்ப்போம். ஜீவ விருட்சத்தை தேவன் தடுத்தது மனிதன் மீதான கோபத்தால் அல்ல. அதற்கு 2 ஆழமான காரணங்கள் இருக்கிறது. தேவனின் இரக்கம் இதன் மூலியமாக வெளிப்படும். முதல் காரணம் பாத்தீங்கன்னாக்கா, பாவத்துடன் நித்தியமாக அவன் உயிரோட இருக்கவே முடியாது. ஏன்னா பாவம் ஜீவ விருட்சம் இது ரெண்டும் பார்த்தோம்னாக்க நரகம். பாவம் செய்த நிலையில் மனிதன் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு இருந்தால் அவன் பாவத்துடனே என்றென்றைக்கும் வாழ்ந்திருப்பான். மனம் திரும்பவோ மீட்கப்படவோ வாய்ப்பே இல்லாத நித்திய இருளாக அது மாறியிருக்கும். மரணம் சாபமா ரட்சிப்பின் வாயிலாகவா? கேள்வி கேட்டு பார்த்துட்டு வாசிப்போமே. ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும்
பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆமீன். ஆமீன். அப்ப தேவன் மரணத்தை அனுமதித்தது ஒரு வகையில் மாபெரும் இரக்கம். மரணம் இல்லாவிட்டால் பாவத்திலிருந்து மனிதனுக்கு விடுதலை இருந்திருக்கிறது. அப்ப ஒரு மனிதனால் பாவம் உலகில் பிரவேசித்தது, பாவத்தினால் மரணமும் பிரவேசித்தது அப்படிங்கிற இந்த வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, முதலாம் ஆதாம் பாவம் செய்தான், இரண்டாம் ஆதாம் நமக்காக அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, மீட்பின் திட்டம். மனிதன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேறியதால் தான் மீட்பின் திட்டம் செயல்பட தொடங்கியது. அப்ப மனிதன் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர் அனுப்பலைனாக்க தேவன் மனிதனாக பூமிக்கு மரித்திருக்க முடியாத ஒரு நிலையில தான் இருந்தது. அப்ப வெளியேறியதன் மூலியமாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு தேவனே மாம்சத்துல வெளிப்பட்டு அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தார். ரட்சிப்பு இதன் மூலியமாக சாத்தியமானது. மறுபடியும் மனிதர்களுடைய ஆவி விசுவாசத்தின் மூலியமாக கர்த்தருடைய ஆவியோட இசைந்து இருக்கிறது. இன்னைக்கு நாம எல்லாம் அவருடைய ஆவியை பெற்று ரட்சிப்புக்குள்ளாக இருந்து நாம அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய உடன்படிக்கையின்படி நாம நடக்கிற பிள்ளைகளாக நாம இருக்கிறோம். அப்ப அதேதான் ஆதாமுக்கு கர்த்தர் செய்த உடன்படிக்கை. அவன் பாவத்தினால விழுந்துட்டான். அததான் திருப்பி நாம தேவனுடைய ஆவியை பெற்று இன்னைக்கு நாம முழுக்க முழுக்க பரிசுத்தத்துல இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாம் வெளியேற்றப்பட்டான். அப்படி இல்லைனாக்க நமக்கு ரட்சிப்புங்கிறது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னாக்க கேருபீன்கள் சுடரொளி பட்டயம். அப்ப ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை அங்க காவல் செய்வதற்காக கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையுமே கர்த்தர் அங்க வைத்தாருங்கிறத பார்த்தோம். அப்ப கேருபீன்கள் யார் அப்படிங்கிறதையும் நம்ம வசனத்திலிருந்து தேடி பார்ப்போம். எசேக்கியேல் 10:4, அதற்கப்புறம் வெளிப்படுத்தல் விசேஷம் 4:8, இந்த ரெண்டையுமே வாசி. கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஆமென். இந்த கேருபீன்களை குறித்து பழைய ஏற்பாட்டுல எசேக்கியேல் 10:4 சரி, அதே விஷயம்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 பாத்தீங்கன்னாக்க தேவன் கேருபீன்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அது தேவனின் பரிசுத்த சன்னிதானம் நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இது கேருபீன்களை குறித்து. அதுக்கப்புறம் கர்த்தர் பட்டயத்தை குறித்தும் சொல்லி இருக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தோம்னாக்க சுடரொளி பட்டயத்தை கர்த்தர் அங்க ஏதேன் தோட்டத்துல வைத்தாருங்கிறத பார்ப்போம். அப்ப சுடரொளி பட்டயம் என்பது நெருப்பை குறிக்கிறது. தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாருன்னு சொல்லி எபிரேயர் 12:29 நம்ம வாசிக்கிறோம். அப்ப அவருடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது. அந்த பரிசுத்தம் இல்லாதவர்கள் அவர்களிடம் நெருங்கும் பொழுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க கர்த்தருடைய பட்டயம், நீதியான தண்டனை அவர்களுக்கு உண்டு. பூமியில மனிதர்கள் அவரவர்கள் கிருகைகளுக்கு தக்க அவரவர்களுக்கு பலன் உண்டு. ஏற்கனவே பிரதர் பேசியிருக்கிறாங்க நியாய தீர்ப்பை குறித்து. அந்த நியாய தீர்ப்பு கடைசி நாள்ல நடக்கிறது கிடையாது. ஆதி ஆகமத்த துவக்கத்திலிருந்து இன்று வரைக்கும் நம்மளுடைய கிருகைகளுக்கு தக்க, நம்முடைய வழிகளுக்கு தக்க நமக்கு கர்த்தரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தையுமே சாபத்தையும் நம்மளால எப்படி பெற்றுக்கொள்கிறோம், அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்ப
இந்த இடத்துல வந்துட்டு பாவத்தோட மனிதன் வந்துட்டு தேவனை அணுக முடியாது அப்படிங்கிறத நாம வந்து முழுமையாக வந்து புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போமே, ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். சோ அதனாலதான் நாம வந்து கர்த்தரோட நாம எல்லோருமே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். அப்ப நாம அந்த சிந்தை, என்னுடைய அடையாளம் என்ன, என்னுடைய அடையாளம் அடிப்படையாக தேவனோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். பழைய ஏற்பாட்டுல இருந்த உடன்படிக்கை அது ஒரு நிழலாக தான் இருந்தது, விருத்த சேதனமானது. ஆனா அதற்கு ஒப்பனையான உடன்படிக்கை வந்துட்டு ஞானஸ்தானம்ங்கிறது நமக்கு வசனத்துல ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அப்ப பரிசுத்தத்துல நான் இருக்கணும், இதுதான் என்னுடைய அடையாளம். ஆனா பாவம் செய்தால் நமக்கு வந்து கண்டிப்பா வந்து பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் அதே இடத்துல வந்துட்டு தேவனுடைய கிருபையும் இரக்கமும் இருக்குதுங்கிறத நாம வந்து என்னைக்குமே வந்துட்டு மறந்து விடக்கூடாது. நான் பிசாசானவன் நம்மளை வந்துட்டு குற்ற உணர்ச்சியிலே வழி நடத்துறது அவனுடைய சர்ப்பம் வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு தந்திரம் உள்ளதுன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டையும் பார்த்தோம். பவுலும் வந்துட்டு அதான் குறித்து சொல்லியிருக்கிறாரு. அவனுடைய தந்திரங்களை நமக்கு நன்றாகவே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதற்கு நாம தேவனுடைய வசனங்களை நாம தியானித்து பார்க்கும் பொழுது அவனுடைய செயல்பாடுகள் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அதை நாம நுட்பமாக சரியான விதத்துல துல்லியமாக நாம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அவனை எளிமையாக மேற்கொள்ள முடியும். அப்ப இங்க வந்து ஆதாம் வந்து பாவம் செய்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கர்த்தர் அவங்கள ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பி தன்னுடைய பரிசுத்தத்தை முழுமையாக அவர் வந்துட்டு காக்கிறார். அதற்காக தான் அங்க வந்துட்டு கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையுமே வந்துட்டு காவல் காக்கிறதுக்காக அங்க வந்து வைத்தார். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வாசிச்ச வசனத்துல பார்த்தோம்னா ஆதியாகவும் அவங்க 2 வார்த்தைகளை நாம வந்துட்டு நிதானித்து பார்க்கிறோம். 23வது வசனத்துல அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பி விட்டாருங்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஆனா 24வது வசனத்துல அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வைத்தாருங்கிறத பார்ப்போம். அப்ப இந்த 2 வார்த்தைக்கும் எபிரேய வார்த்தையில போய் நம்ம பார்த்தோம்னாக்க இந்த 2 வார்த்தையை அனுப்பி விட்டார், துரத்தி விட்டாருக்கு வித்தியாசம் வந்துட்டு இருக்கிறது. இது என்ன வேறுபாடுங்கிறதை நாம தெரிந்து கொள்வோம். இது எபிரேய வார்த்தையில அனுப்புதல், அனுப்பி விட்டார் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஷாலாக் என்கிற வார்த்தை இருக்குது. அது வந்து ஒரு மென்மையான ஒரு வார்த்தை. தேவன் வந்துட்டு ஒரு நோக்கத்திற்காக தான் வந்துட்டு ஆதாமையும் ஏவாளையுமே தோட்டத்தை விட்டு அனுப்பி வைத்தார். ஆனா துரத்தி விட்டாருங்கிற வார்த்தையை நம்ம நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு வலுக்கட்டாயமான ஒரு வார்த்தையை குறிக்கிறது. வலுக்கட்டாயமாக துரத்தி விடுதல். அப்ப இது வந்துட்டு நியாய தீர்ப்பை குறித்து இந்த வார்த்தை வந்துட்டு எபிரேய பாஷையில நம்ம வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னாக்க அது ஃபோர்ஸா வந்துட்டு அவரை வந்துட்டு கட்டாயப்படுத்தி வெளியில வந்துட்டு அனுப்பி விட்டார் அப்படிங்கிறது கோபத்தோட. அப்ப தேவன் வந்து மனிதன் மேல் இன்னமும் ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். அதே சமயத்துல பாவம் செய்த மனிதன் தேவனிடம் இருந்து அங்க வந்துட்டு அவனுடைய ஆவி வந்துட்டு பிரிகிறதுன்னு பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு வெளியே சென்று விட்டது. ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா நீதி வந்து தண்டிக்கிறது, அதே சமயத்துல தேவன் வந்துட்டு இரக்கம் உள்ளவர் நம்மள மனிதர்களை வந்துட்டு மீட்கிறதுங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்துல உள்ள அந்த 2 வார்த்தைகளை வைத்து. அப்ப அவருடைய இரக்கம் அவர்களை வெளியில அனுப்பும் பொழுது பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்துட்டு தேவன் மனிதனுக்கு தோல் ஆடையை உண்டாக்கி உடுத்தினார்னு பார்ப்போம். இதற்கு ஒரு விலங்கு கண்டிப்பா வந்து மரித்திருக்க வேண்டும். இத வந்துட்டு பாவத்திலிருந்து மனிதர்களை மீட்டெடுப்பதற்காக கல்வாரியிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மனித குலத்தை மீட்டெடுப்பதற்காக அவர் தன்னைத்தானே முழுமையாக பழி செலுத்த போகிறார் என்பதற்காக தான் வந்துட்டு அது அடையாளமாக இருந்தது. தேவனுடைய நீதி நமக்கு வர வேண்டும். அதற்குரிய தீர்க்க தரிசனம் அந்த 3:15 நம்ம வந்துட்டு பார்க்கிறோம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் துதிங்காலை நீ வந்துட்டு துதிங்காலை கடிப்பாய்ங்கிற மாதிரி இருக்கும்.
அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்துட்டு பிசாசினுடைய அந்த தலையை நசுக்குவார் என்பது என்னது, அவனுக்கு இருந்த மனிதர்கள் மேல இருக்கிற அந்த அதிகாரத்தை முழுமையாக அவர் வந்துட்டு நீக்க போகிறாருங்கிறதா வந்துட்டு தீர்க்க தரிசனம். அதற்கு வந்துட்டு அதற்காக அவர் வந்து தன்னைத்தானே வந்துட்டு பலியாக வந்துட்டு ஒப்பு கொடுத்தார். அப்ப இங்க 2 ஆதாம்களை குறித்து நாம வந்துட்டு பார்க்கிறோம். ஏன்னா வாசிப்போமே 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆமீன். ஆமீன். அப்ப முதலாம் ஆதாம் அங்க வந்து அவர் வந்து பாவத்துல விழுகிறது பாத்தீங்கன்னாக்க ஏதேன் தோட்டத்துலதான் வந்துட்டு அவர் என் சித்தம் என்று தேவன் சொன்ன வார்த்தையை முழுக்க வந்துட்டு அந்த இடத்துல மறுதளித்து அது என் சித்தப்படி, ஏன்னா அந்த பழத்தை வந்துட்டு பறித்து அவர்கள் இருவருமே வந்துட்டு சாப்பிட்டார்கள்ங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து ஏவாள் சாப்பிடுறாங்க, பின்னாடி அதை தன்னுடைய கணவருக்கு ஆதாமுக்கு கொடுக்கும் பொழுது அது அவனும் வந்துட்டு கர்த்தருடைய கட்டளைகளை வார்த்தைகளை அந்த உடன்படிக்கையை முழுக்க அந்த நிபந்தனைகளை மறந்து விட்டு அவன் வந்துட்டு அதை வந்துட்டு சாப்பிட்றான். அவர்கள் மனித குலத்திற்கு ஒரு பெரிய தோல்வியை கொண்டு வந்தார்கள். அவர்கள் மூலியமாக அவரை போல நாமும் வந்து எல்லோருமே நம்முடைய மனசும் மாம்சம் விரும்பினது போலதான் இன்னைக்கு வந்து செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனா கர்த்தர் வந்துட்டு தன்னுடைய ஜீவனை வந்துட்டு கொடுக்குறாரு. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதே போல கெஸ்தமேனி தோட்டத்துல அவர் வந்துட்டு ஜெபம் பண்ணுகிறார். உமக்கு சித்தம் இருந்தால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்குங்கிறாரு. ஆனா என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தப்படி அதை ஆகட்டும்னு சொல்லி மனிதர்களை வந்து மனித குலத்தை முழுமையாக இதோ நான் ஜெயம் கொண்டேன், நீங்களும் வந்துட்டு ஜெயம் கொள்ள முடியும்னு சொல்லி நமக்காக தன்னுடைய ஜீவனை வந்துட்டு கொடுத்தார். அப்ப ஆதாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மரத்துல இருந்துதான் வந்துட்டு அந்த கனியை வந்துட்டு அதை ஏவாள் எடுத்து சாப்பிட்டு அவர்கள் பாவத்துல வந்துட்டு விழுந்தார்கள். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்துல தன்னைத்தானே முழுமையாக கர்த்தருடைய சித்தத்துக்கு பிதாவுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்மளை பரிசுத்தத்திற்காக பாவத்திலிருந்து முழுமையாக வந்துட்டு மீட்டெடுத்தார். வாசிப்போம் வெளிப்படுத்துற விசேஷம் 22:1 முதல் 5 வரைக்கும் வாசம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். ஆமென். அப்ப ஏதேன் தோட்டம், இந்த வசனத்தை நாம வந்து வாசிச்சு பார்த்தோம்னாக்கா ஆதி ஆகமத்துல அவர்கள் பாவம் செய்து ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பினப்ப அவர்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்கள்? அவர்கள் என்றைக்குமே உயிரோடு இருக்கக்கூடாது, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டுன்னு சொல்லிதான் நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல வந்துட்டு மீண்டும் வந்துட்டு அதே நிலைக்கு தான், ஏதேன் தோட்டத்துல அவர்கள் பாவம் செய்த விழுந்த இடத்துக்கு தான் கர்த்தர் நம்மளை வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு கூட்டி செல்கிறார். அந்த புதிய ஜெருசலேம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்த அந்த தீர்க்க தரிசன வசனங்களை வந்துட்டு நாம வந்து பார்த்தோம். அங்க ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, அந்த நதி எங்க இருந்து வருகிறது பாத்தீங்கன்னா தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற அந்த சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார் அப்படின்னு சொல்லி இங்க வந்து யோவான் வந்துட்டு எழுதுறாரு. அப்ப அந்த உடைந்த ஏதேன் தோட்டத்துல அந்த உடைந்த அந்த உடன்படிக்கையை புதிய உடன்படிக்கையின் மூலியமாக நித்தியமாக நமக்காக வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு தன்னுடைய மரணத்தின் மூலியமாக அதை கொடுத்திருக்கிறார் மறுபடியும். அப்ப இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை நம்ம வாசிச்சதுல பாத்தீங்கன்னாக்க அங்க வந்து மரணமும் இல்லை, சாபமும் இல்லை, தேவனை விட்டு ஒரு பிரிவினையுமே வந்து இல்லைன்னு சொல்லிதான் வந்து நமக்கு வந்து வசனம் தெளிவாக இங்க வந்து காட்டுகிறது. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஏதேன் தோட்டத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு 4 பெரிய ஆறுகள் வந்துட்டு இருந்தது.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஜீவ விருட்சமும் வந்துட்டு மறுக்கப்பட்டது பாவத்தின் மூலியமாக. ஆனா மனிதர்கள் படைக்கப்பட்டதோட நோக்கமே வந்துட்டு தேவனுடைய பிள்ளையாக எப்பொழுதுமே வந்துட்டு அவரை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனா மனிதனும் பாவம் செய்து சுயாதீனமாக அவன் வந்துட்டு சிந்தித்து செயல்பட ஆரம்பிச்சான். ஆனா இழந்து போன அந்த உறவை மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து அவருடைய மரணத்தின் மூலியமாக அந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை வந்துட்டு கொடுத்தாரு சொல்லணும். அப்ப மறுபடியும் நாம வந்துட்டு புதிய ஜெருசலேம்ல ஜீவ தண்ணீர் உள்ள நதியை நாம வந்துட்டு அந்த வசனத்துல பார்க்க முடியுது. அது மாதந்தோறும் கனி கொடுக்கும், அது ஜீவ விருட்சமாக வந்துட்டு இருக்கிறது. அப்ப நாம வந்து பாவம் செய்யும் பொழுது அந்நியர்களாக இருந்தோம். முன்னே தூரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம வந்துட்டு சமீபமாக இருந்தோம். அப்ப இவ்வளவு நேரம் இந்த முதல் அந்த உடன்படிக்கை குறித்து நம்ம பார்த்ததோட அந்த சுருக்கத்தை நாம வந்துட்டு பார்ப்போம். ஆதி ஆகமத்துல கர்த்தர் வந்து இயற்கையான அந்த உடன்படிக்கைங்கிற வார்த்தை கிடையாது, ஆனா தன்னுடைய சாயல்ல தேவ சாயல்ல ஆதாம் வந்துட்டு படைக்கப்பட்டான். அப்ப தேவ சாயல்ல படைக்கப்பட்டானாக்க இவர் தான் என்னுடைய பிள்ளை அப்படிங்கிறது வந்துட்டு ஒற்றுமையை வந்துட்டு பிரிச்சு பார்த்து கையெழுத்து போட்டுலாம் கொடுக்கணுங்கிற அவசியமே அங்க கிடையாது. ஏன்னா தேவ சாயல்ல அவன் வந்துட்டு இருக்கிறான். அப்ப அங்க வந்து கர்த்தர் வந்துட்டு தன்னுடைய பிள்ளைக்கு வந்துட்டு என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த காரியங்களை வந்துட்டு அவர் வந்துட்டு கட்டளையாக வந்துட்டு கொடுக்கிறார். ஆனா அதை வந்துட்டு அவர்கள் வந்துட்டு மீறினார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அத முதல்ல வந்துட்டு படைப்பும் இயற்கையான அந்த உடன்படிக்கையே வந்துட்டு ஒரு நேச்சுரலான வந்துட்டு ஒரு கவர்னன்ட், இயற்கையான வந்து அந்த உடன்படிக்கை. அப்ப தேவ சாயல் என்பது தார்மீக பொறுப்பையும் சரியான உறவோடும் திறனையும் குறிக்கிறது. ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையே நீ என் மகன் என்று எழுதி கையெழுத்திட ஆவணம் தேவையில்லை. அந்த உறவே ஒரு இயற்கையான உடன்படிக்கை. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா உடன்படிக்கைங்கிற அந்த வார்த்தை வந்து அங்க இல்லை ஆதி ஆகமத்துல. ஆனா அங்க வந்து நிபந்தனைகள் இருந்தது. நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை புசிக்க கூடாது. வாக்குறுதி 2வது, கீழ்ப்படிந்தால் நித்திய ஜீவன், மீறினால் மரணம்ங்கிற வார்த்தையை வந்துட்டு நமக்கு கர்த்தர் அங்க நிபந்தனைகளை வந்து தெளிவாக வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. இப்ப 2வது விஷயம் பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள்னு சொல்லி ஓசியா புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வந்துட்டு கர்த்தருடைய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம மீறினதுனால அந்த இடத்துல வந்துட்டு ஓசியா வந்துட்டு பயன்படுத்துகிற ஆவியானவர் அவர் மூலியமாக பயன்படுத்துகிற வார்த்தை ஆதாமை போல என் உடன்படிக்கையை இவர்கள் வந்துட்டு மீறினார்கள் பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்கள் வந்து மோசையின் மூலியமாக தேவனுடைய உடன்படிக்கையை பெற்றார்கள், ஆனால் அதை அவர்கள் மீறினார்கள். ஆனா இந்த இடத்துல ஆதாம் பாத்தீங்கன்னா எந்தவித குறைவும் இல்லாமல் அவன் தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கும். அவன் தன்னுடைய சுயமாக அவன் சிந்தித்து செயல்பட்டு தேவனுடைய கட்டளையை மீறினதும் பாத்தீங்கன்னா அதற்கு ஒப்பானதுதான். இதுதான் என்னுடைய உடன்படிக்கை மீறினான்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு ஆதாம் செய்ததை குறித்து ஓசியா புஸ்தகத்துல பாக்குறோம். அப்ப அன்பு மற்றும் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தின் அடிப்படையிலே ஒரு உறவு முறிந்த போது அது உடன்படிக்கை மீறுதல் அப்படிங்கிறதை நாம வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லோருமே உடன்படிக்கையில இருக்கோம். ஏன்னா அந்த உடன்படிக்கை எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது தான் வந்துட்டு அதோட ஆழத்தை தான் டீட்டெயிலா நம்ம பார்க்கிறோம். அப்ப பாவத்தின் நிலை அக்கிரமங்களினாலும் எபேசியர் 2:1-2 வாசிச்சு பார்த்தோம்னாக்க ஒரு மனிதன் பாவத்துல கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறித்த அந்த வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார், அதை உயிர்ப்பித்தார். ஆனா அதற்கு முன்னாடி எப்படி செயல்படுகிறார்கள் பாத்தீங்கன்னாக்கா ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நீங்கள் வந்துட்டு நடந்து கொண்டீர்கள். சோ இதுதான் வந்துட்டு பாவத்தின் நிலைதான் ஆவிக்குரிய ஒரு மரணம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க சாகவே சாவாயின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. நீ பாவம் செய்யும் பொழுது, ஏன்னா அவன் தேவ சாயல்ல இருக்கிறான், தேவனுடைய உடன்படிக்கைகள் அந்த நிபந்தனைகளை முழுமையா மீறினும் பொழுது பாத்தீங்கன்னா தேவன் விசாரிக்கும் பொழுது அந்த இடத்துல அவன் பொறுப்போட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா தேவனையே அவன் வந்துட்டு குறை சொன்னான், குற்றம் சுமத்தினான். ஆதாம் உடல் அளவில் உடனடியாக மரிக்கவில்லை. அவனுக்குள் இருந்த ஆவிக்குரிய ஜீவன் மரித்து போனது. தேவனோடு இருந்த
அந்த உறவு முழுமையாக துண்டிக்கப்பட்டது. அவன் வந்து அடுத்தது என்ன பண்ணான், சர்ப்பத்தின் வார்த்தையை நம்பினதுனால சர்ப்பத்தினுடைய வந்துட்டு இசைந்து இருந்தான்னு சொல்லிதான் வந்துட்டு வசனம் வந்து சொல்லிது. இதுதான் இன்னைக்கு எல்லா மனிதர்களும் கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவரை இன்னமும் விசுவசித்து இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்காதவர்களும் வந்துட்டு இதுதான் நிலைன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்ப தேவனுடைய வார்த்தையை மீறி சர்ப்பத்தின் வார்த்தையை ஆதாம் நம்பியதால் ஏற்பட்ட வீழ்ச்சி. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க இதனால என்ன நடந்துச்சு, சாத்தானின் ஆதிக்கம். ஒட்டு மொத்த மனித குலமும் ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆதிக்கத்துக்குள் வந்தது. கீழ்ப்படியாமை மனிதனின் மரபிலேயே ஊறி போனதாக இருக்கிறது. அதற்கப்புறம் எபேசியர் 2:3 சொல்லுது, நமது மாமிச இச்சையின்படியே நடந்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருக்கும். அப்ப இதுதான் வந்துட்டு முழுக்க முழுக்க ஆவிக்குரிய அந்த மரணத்துல ஒரு மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளலைனாக்க அவன் தன்னுடைய ஐம்புலன்கள் மூலியமா தான் வந்துட்டு அவன் வந்து செயல்படுவான். அப்ப அது எப்படி செயல்படுவான், மாம்ச இச்சை, மாம்சமும் மனசும் விரும்பியதை மட்டும் செய்து தேவனை விட்டு விலகிய நிலைதான். அவனுடைய சுபாவமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பாவமாக இருக்கும். பாவம் என்பது ஒரு செயல் மட்டுமல்ல, அது மனிதனுடைய நிரந்தரமான சுபாவமாக இருக்கிறது. அந்த சுபாவம் தேவனுடைய வார்த்தையை வைத்து நாம வந்து நிதானித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது எனக்குள்ள சுபாவமா இருக்குதா இல்லைங்கிறது, ஏன்னா நான் செய்யறதுதான் ரைட்டுங்கிறது எல்லாரும் மனிதர்களுடைய ஒரு சிந்தனையாகவே இருக்கிறது. ஆனா அதை தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான், ஏன்னா தேவனுடைய சாயலில் தான் எல்லோருமே படைக்கப்பட்டோம். பாவத்தின் மூலியமாக தேவனுடைய ஆவி நமக்குள்ள இல்லாம இருந்துச்சு முன்ன ஒரு காலத்துல. ஆனா கர்த்தரை உடன்படிக்கை ஏற்றுக்கொண்ட பொழுது இன்னைக்கு நாம எல்லாம் அவருடைய பரிசுத்தத்துல நாம வந்துட்டு நடக்கிற பிள்ளைகளாக நாம எப்பொழுது இருக்கணும் தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஏன்னா கர்த்தர் வந்துட்டு நாமளை எல்லோரையுமே ஏற்கனவே நித்திய ஜீவனுக்குள்ளதான் வந்துட்டு நாம எல்லோருமே பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தரை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னன்னாக்க அதோடைய அர்த்தம் வந்துட்டு கோபாக்கினையின் பிள்ளைகளாக நாம இருக்கிறோம். தேவ சாயலை முழுமையாக இழந்து தேவனுடைய கோபத்திற்கு ஆளான பரிதாப நிலைக்குள்ளதான் வந்துட்டு மனிதர்கள் இன்னைக்கு அநேகர் வந்துட்டு இருக்கிறார்கள். மரித்த ஒருவனால் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாது, அவனுக்கு வெளியே இருந்து ஒரு உயிர்ப்பித்தல் தேவைப்படுகிறது. அதுதான் தேவனே வந்துட்டு மாம்சத்துல வெளிப்பட்டு அவர் மாம்சத்துல கொலையுண்டு ஆவியிலே உயிர்த்தார். அப்ப அவருடைய உயிர்த்தெழுதுதான் நம்ம, அவருடைய உயிர்த்தெழுதல் நாம விசுவசிக்கும் பொழுது நாம ரட்சிக்கப்படுகிறோம் ஆவியினாலே. அடுத்தது கடைசியா பார்த்தோம்னாக்க வாசிப்போமே, எபேசியர் 4:23-24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமேன். ஆமேன். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய இருதயத்துல வந்துட்டு அந்த புதுப்பிக்கப்படுகிறோம். பழைய மனிதன் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஏதேனில் நடந்த பிரச்சனைனா ஆதாம் தேவனை விட்டு சர்ப்பத்தை நம்பிய பொழுது சந்தேகம், பெருமை மற்றும் அவிவிசுவாசம் அவனுடைய இருதயத்துக்குள் மனதிற்குள் வந்துட்டு நுழைந்ததுங்கிறத பார்ப்போம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பவுல் எழுதியிருக்கிறார் இந்த வசனத்தின் மூலியமாக, எங்கே பிரச்சனை வந்துட்டு தொடங்கியது அந்த இடத்துல வந்துட்டு மாற்றம் வந்துட்டு வர வேண்டும். அப்ப பாவம் செய்து, முதல் பாவம் செய்து மனிதனுடைய தேவனுடைய ஆவியோடு கர்த்தருடைய சேர்ந்து இருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான்ங்கிறப்ப அந்த இடத்துல ஆதாம் பாவம் செய்த பொழுது தேவனுடைய ஆவி அவனை விட்டு பிரிகிறது. அப்ப அந்த இடத்துலதான் வந்துட்டு அந்த ரூட் காஸ், அந்த எங்க பிரச்சனை இருக்குதோ அங்கதான் வந்துட்டு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஸோ அதை தான் வந்துட்டு கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுதல் மூலியமாக நம்முடைய ஆவி வந்துட்டு அதை விசுவசிக்கும் பொழுது ரட்சிக்கப்படுது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அதுவே மனதின் புதுப்பித்தல், தேவனை சந்தேகிக்கிற ஆதாமின் பழைய சிந்தை முழுமையாக மாறி தேவனுக்கு கீழ்ப்படுகிற அந்த கிறிஸ்துவின் புதிய சிந்தையை நமக்குள்ள வந்து எப்பொழுதுமே உருவாக வேண்டும். அதற்காக தான் வந்துட்டு நமக்கு வசனம் வந்து அநேக இடங்கள்ல நம்மளுடைய மனம் வந்துட்டு புதிதாக வேண்டும் பவுல் வந்துட்டு நிருபங்களை வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த இடத்துல ஓசியா புஸ்தகத்துல ஆதாம் உடன்படிக்கையை மீறிய பொழுது அவனுக்குள் இருந்த அந்த மெய்யான நீதியும் பரிசுத்தமும் வந்து முழுமையாக சிதைந்து தேவ சாயல் வந்து அவனுக்குள்ளாக வந்துட்டு கரைப்பட்டு போனது.
ஆனா இன்னைக்கு நாம எல்லோருமே கிறிஸ்துவின் மூலியமாக வெறுமனே வந்துட்டு மன்னிப்பை மட்டும் நாம வந்துட்டு பெற்றுக்கொள்ளவில்லை. இழந்த அந்த பழைய சாயல் மீட்டெடுக்கப்பட்டு நாம இன்னைக்கு புது சிருஷ்டியாக, புதிய மனுஷனாக, தேவனுடைய நீதியிலும் பரிசுத்திலும் ஒரு புதிய மனுஷனாக நாம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அது எப்படின்னாக்க முழுமையாக கீழ்ப்படிதலின் மூலியமாக தேவனுடைய ஆவியை, பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னாக்க ஆதாம் வந்துட்டு உடன்படிக்கை மீறினவனாக இருந்தான். புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவின் மூலியமாக நாம வந்துட்டு அவரை விசுவசிக்கும் பொழுது நாம வந்துட்டு ஞானஸ்தானத்தின் மூலியமாக உடன்படிக்கைக்குள்ளாக நாம இருக்கிறோம். நித்திய ஜீவனுக்குள்ள நாம வந்துட்டு பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப கீழ்ப்படிதல் தான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு. அதுல நாம சரியான விதத்துல அந்த உடன்படிக்கைங்கிறது ஏதோ ஞானஸ்தானம் தண்ணீரை மூழ்கி எடுத்துட்டோம், பழைய மனுஷன் மரித்து விட்டான், புதிய மனுஷன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள என்னுடைய சுபாவங்கள் தேவனுடைய சுபாவமாக மாறவில்லை என்றால் நாம செய்த உடன்படிக்கை வந்துட்டு பரிசுத்தமான உடன்படிக்கை என்ற அந்த சிந்தை நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அதற்காக தான் இவ்வளவு டீட்டெயில்டா நாம வந்துட்டு பாக்குறோம். அப்ப மனிதர்களை வந்துட்டு பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு பல்வேறு கட்டத்துல, ஏன்னா ஏதேன் தொடங்கி ஆபிரகாம் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க 2000 வருஷம், ஆபிரகாம் முதல் கொண்டு இயேசு கிறிஸ்து அந்த புதிய ஏற்பாடு, அந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தக்கூடிய காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 2000 வருஷம், 4000 வருஷம், அடுத்த கடந்த 2 வருஷமாக அந்த மனித குலம் எல்லாமே வந்துட்டு யாரெல்லாம் அவருடைய உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்கிறார்களோ இந்த உடன்படிக்கை பரிசுத்தமான உடன்படிக்கை. ஆதாம் இழந்ததை மறுபடியும் நாம வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு புதுப்பிச்சு கொடுத்திருக்கிறாரு. அதை நாம ஏற்றுக்கொண்டு அவர் கொடுத்திருக்க அந்த நிபந்தனைகள்ல நாம வந்துட்டு இறுதி வரைக்கும் பயணம் செஞ்சோம்னாக்க நமக்கு நித்திய ஜீவன் என்பது உறுதியாக உண்டுன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, அப்பா பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இதோ இந்த வேளையிலே இந்த பைபிள் ஸ்டடியில கூடியிருக்கிற அத்தனை பேரையுமே, அவர்கள் குடும்பத்தார், அவருடைய பிள்ளைகள், எங்கள் சபையார் எல்லோரையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா தகப்பனே, நீங்க எங்களுக்காக மாமிசத்துல வந்து எங்களுடைய பாவங்களுக்காக நீங்க மரித்தீங்க, அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தீங்கப்பா. அப்பா நீங்க வந்துட்டு உம்முடைய உயிர்த்தெழுதல யார் யார் விசுவசிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே அந்த உயிர்த்தெழுதல் வந்துட்டு எங்களுடைய ஆவியிலே வந்து ரட்சிப்பை கொடுத்து நாங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாக நாங்க அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக வந்துட்டு பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்பா தகப்பனே, உங்களுடைய கிருபை எங்களை என்றென்றும் வழி நடத்துகிறது. அதற்காக நீரே பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ளாக இருந்து எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை, நீங்க வந்து என்னுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது உங்களுடைய வழிகளை நீங்கள் வந்துட்டு ஆயத்தப்படுத்திக் கொள்வீர்கள். அந்த நீங்க செய்யற காரியம் எல்லாம் நடக்கும் சொல்லியிருக்கீங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நாங்கள் வந்து மாம்சத்துக்குரிய உணவு வந்து எங்களுக்கு எப்படி வந்து பலன் கொடுக்கிறதோ அதே போல ஆவிக்குரிய மன்னாவாக உங்களுடைய வார்த்தைகள் இருக்குதப்பா. அந்த வார்த்தைகளை நாங்க முழுமையாக தியானித்து அதன்படி நடப்பதற்கும் நாங்க அனுதினமும் எப்பொழுதுமே வந்து பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியத்துல இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க சொல்லிக் கொடுங்கப்பா. தேவனுடைய ராஜ்யமானது வெறும் பேச்சுல மாத்திரமல்ல, பலத்திலையும் இருக்கிறதுப்பா. அப்ப அதை நாங்கள் வந்துட்டு இந்த சுவிசேஷத்தை, எளிமையான சுவிசேஷத்தை எல்லோரிடத்திலும் நாங்கள் எல்லோருமே கொண்டு சென்று தேவனுடைய ராஜ்யத்தை பலத்தோடு அவர்களுக்கு சுவிசேஷமாக அறிவிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கற்றுக் கொடுத்து எங்களை வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய எல்லா ஜெபங்களையுமே எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாருக்காவது ரெக்வெஸ்ட் சாட்சிகள் ஆஸ்பத்திரியில இருக்கேன். எங்களோட ரிலேஷன் ஒருத்தவங்க கேப்டர்ல வந்து ஜிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற இடம் வந்து பெரம்பலூர். அவங்க பேர் லட்சுமி. அவங்களுக்கு நல்ல மாதிரி ஆண்டவர் நல்லா சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க. அதே மாதிரி நானும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். என் பேர் ஜோசப் மனோகரன். நாளைக்கு நான் ஒரு சிடி ஸ்கேன் எடுக்க போறேன். என்னுடைய இதுல வந்து கிட்னில அதாவது லைட்டா கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எதுவுமே இருக்காம
நல்ல மாதிரி சுகமாகணும்னு சொல்லி வேண்டிக்க பிரதர். பிரதர், அவங்க லக்ஷ்மிக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்க? அவங்களுக்கு வந்து கேன்சர். கேன்சருங்களா? அவங்களுக்கு நீங்க சுவிசேஷம் சொன்னீங்களா? இல்ல சொல்லல, ஆனா இன்னைக்குதான் சொன்னாங்க என்கிட்ட. அவங்க வந்து இந்து. அவங்க எனக்கு அவங்க வேற ஒருத்தவங்க மூலியமா என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. அப்ப நான் ப்ரேயர் பண்ணும்போது நான் சொல்றேங்க, உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண சொல்றேன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சரிங்க பிரதர், ஓகே. அவங்களுக்கு நம்ம சபையா ப்ரேயர் பண்ணுவோம். இப்ப அதே போல உங்களுடைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட்க்கு பண்ணுவோம். ஆனா நீங்க வந்துட்டு அவங்க லக்ஷ்மிங்கிறவங்களுக்கு வந்து நீங்க முடிஞ்சா யாராவது பிரதர்ஸோட போன் நம்பர் கொடுத்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து சுவிசேஷமும் நம்ம வந்துட்டு அறிவிக்கணும். கண்டிப்பா கர்த்தர் வந்து சுகம் கொடுப்பார். பட் அதே சமயத்துல அவர்கள் வந்துட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டு, பைபிள்ல நம்ம வந்து பாக்குறோம் 10 தொழுநோயாளிகள் வந்து கர்த்தர்கிட்ட சுகப்படுத்துங்கன்னு கேக்குறாங்க. கர்த்தர் 10 பேத்துக்குமே வந்து சுகத்தை கொடுக்குறாரு. ஆனா அதுலதான் ஒருத்தர் மாத்திரம் வந்து கர்த்தருடைய நாமத்தை வந்து மகிமைப்படுத்துறாரு. ஆனா அவர் மாத்திரம் தான் வந்துட்டு ரட்சிக்கப்பட்டார். மீதி 9 பேர் சுகத்தை வாங்கி போயிட்டாங்க. அது வந்துட்டு அவங்களுக்கு அந்த நேரத்துல சுகம் கிடைக்கக்கூடிய அவங்களுக்குரிய அந்த நித்திய ஜீவனை அவங்க வந்துட்டு அவங்க பெற்றுக்கொள்ளவில்லை. அதே போலதான் இன்னைக்கு நாம வந்து உடன்படிக்கை குறித்து வந்து பார்த்தோம். நீங்க இன்னும் உடன்படிக்கை பண்ணிருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நிதானித்து பாருங்கள். நான் உங்களுக்கும் வந்துட்டு அந்த கிட்னி குறிச்சு நீங்க வந்துட்டு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கேட்டிருக்கீங்க. அத உடன்படிக்கை குறிச்சு நீங்க நிதானித்து பார்த்து அதுல வந்துட்டு உடன்படிக்கை பண்ணலைனாக்க, இந்த உடன்படிக்கைங்கிறதே வந்து அடிப்படையா வந்துட்டு தேவன் உடன்படிக்கை இல்லாம எந்த ஒரு காரியத்தையுமே பூமியில செய்யலைங்கிறதையும் நிதானித்து பார்த்து கொள்ளுங்கள். அப்ப நம்மளுடைய ஆசீர்வாதங்களும் ஆசீர்வாதம் இல்லாமையும் வந்து கூட இந்த உடன்படிக்கையின் மூலியமாக நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா இல்லையாங்கிறத நம்மை நிதானித்து பார்ப்போம். இப்ப வந்து நாம அப்பா பிதாவே, சகோதரர் மனோகர் பிரதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசுவே, ஜீவன் உள்ளவரே, உங்களுடைய வார்த்தைகளை அவர் சபை கூடுதலுக்கும் வருகிறார். அதே போல உங்களுடைய வார்த்தைகளை முழுமையாக கேட்கிறார். அப்பா அந்த கேட்கிற வார்த்தைகளின்படி அந்த உடன்படிக்கையை முழுமையாக அவர் ஏற்றுக்கொண்டு, இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளாதவர் அவர்களுக்கு அந்த மாம்சத்திலே ஏதாவது பயமோ அவர்களுக்கு கேள்விகளோ எதுவாக இருந்தாலும் அப்பா தகப்பனே, அவர் முழு இருதயத்தோடு நீங்கள் என்னை தேடினால் நீங்கள் வந்து கண்டடைவீர்கள் சொல்லி இருக்கிறீங்கப்பா. அவர் நீங்க வந்து அதே போல சகோதரருக்கு நீங்க வந்து அநேக வியாதிகள் வந்து நீங்க வந்துட்டு விடுதலை கொடுத்திருக்கிறீங்கப்பா ஜெபத்தின் மூலியமாக. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ சகோதரர் நாளைக்கு வந்துட்டு அதை ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரப்பா. அந்த கிட்னியில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல எல்லாமே வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக அங்க வந்து எந்த இடத்துலயும் வந்துட்டு அவருடைய கிட்னியில வந்து கற்கள் இல்லை என்ற அந்த ரிப்போர்ட் கண்டிப்பாக வரும். அவர் சரீரத்துல எந்த பாகங்கள் வியாதிகளாக அந்த பலவீனப்படுத்துகிற அந்த எல்லா அசுத்தாவியுமே அவருடைய சரீரத்திலிருந்து முழுமையாக இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே வா என்று கட்டளை இடுகிறேன். அந்த கிட்னியில இருக்கிற கல்லை முழுமையாக வெளியே வா என்று இயேசுவின் நாமத்தினால கட்டளை இடுகிறேன். இது சகோதரர் இயேசுவின் நாமத்தினால சகோதரரை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால சகோதரர் பரிபூரணமாக சுகத்தை தன்னுடைய ஆவியிலும் தன்னுடைய சரீரத்திலையும் பெற்றுவிட்டார் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. அதே போல சகோதரர் அவங்களுடைய தெரிஞ்ச சகோதரிக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு அப்பா உங்களுடைய ஊழியக்காரர்களை நீங்க அனுப்பி வச்சு யார் மூலியமாவது அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கும் அந்த சுவிசேஷத்தை அவர்கள் வந்துட்டு கேட்கக்கூடிய அந்த இருதயத்தை, அந்த ஆவிக்குரிய அந்த இருதயத்தின் கண்கள் நீங்க திறந்து கொடுக்க முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால சகோதரியை ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுடைய எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீக்குகிறேன் அப்பா தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரிக்கு அந்த சரீரத்துல இருக்கிற அந்த கேன்சர் அசுத்தாவியை முழுமையாக வெளியவா என்று கட்டளை இடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால கேன்சரை வெளியே போ என்று கட்டளை இடுகிறேன். வானத்திலும் பூமியிலும் பூமியில் உள்ள கீழானவர்கள் யாவருடைய முழங்கால் படியிட வேண்டும். தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் அந்த நாமத்துக்கு கேன்சருக்கு லட்சுமியுடைய சரீரத்துல இருப்பதற்கு எந்த அதிகாரம் இல்லை என்று இயேசுவின் நாமத்தினால கட்டளை இடுகிறேன். இயேசுவின் தழும்புகளால சகோதரி
பரிபூரணமாக சுகம் அடைந்து விட்டார்கள் என்று எங்களுடைய ஜெபத்தையும் எங்களுடைய நன்றி அறிதலையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எடுக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 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 தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ. பிரைஸ் ஆல். வேற யாருக்கும் பிரேயர் ரெக்வெஸ்ட் அப்படி வேற ஒன்றும் இல்லைனாக்கா இதோட நிறைவு செய்வோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.